வாழ்க்கையில் என்னன்னா நான் துன்பத்தை அனுபவிக்கிறதுன்னு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன். ஆனால் நான் சொல்கிறதுக்கு நமக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக லைஃப் மாறும் இல்லையா? நம்ம இந்த வயசில் இந்த மாதிரி வேலை பார்க்குறதே பெரிய விஷயம் இல்லையா? யார்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? சொந்தக்காரங்களாம் எனக்கா ஹெல்ப் பண்ணுறாங்களாக்கா? யாரும் ஹெல்ப் பண்ணுறது எதுவுமே ஹெல்ப் பண்ணுறது இல்லையா? பொண்ணுக்கிட்ட தான் வந்து இருக்கிறேன். மகன் சப்போர்ட் பண்ணுறாங்களா? ஏன்னா எங்கள் வீட்டுக்காரி என்னையும் நல்லா பார்த்துக்கிறா. சரி சரி. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேம்மா. நான் எங்கள் வீட்டுக்காரி காலை ஊனமுத்துரு. சரிங்கக்கா. ஆனால் பிள்ளைங்க 3 பிள்ளை, ஒரு பொண்ணு எனக்கு. ஆனால் இருக்குது, ஒரு பொண்ணு இருக்குது. 3 பிள்ளைங்கிட்டே நாங்கள் இல்லை. பொண்ணுக்கிட்டே வந்துட்டேன் நான். அண்ணன் தம்பிங்கிறது இருந்து எனக்கு சுகம் கிடையாது. ரொம்ப கஷ்டத்தை ரொம்ப அனுபவிச்சிட்டேம்மா. நான் வாழ்க்கையில் என்னன்னா நான் துன்பத்தை அனுபவிக்கிறதுன்னு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்து விழுந்துட்டேன்பா. நான் எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறார், வீட்டில் இருக்கிறார். கால் நடக்க முடியாது அவர். சரி, அது சும்மா தாங்கின்னு போவார். கல்யாணத்துக்கு முன்னேட்டில் இருந்து அப்படித்தான் எனக்கு சொந்த அம்மாங்காரன் தான் அவர். சரி சரி. நம்ம தான் நம்மளுக்கு அவ்வளோதான். அவ்வளோதான். கடைசி வரைக்கும் நம்ம தான். இப்போ நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு செட்டில் ஆகணும்னா கூட நம்ம கஷ்டப்பட்டாதான். இப்போ நம்ம ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி, நம்ம அப்பா அம்மா இருந்தாலும் சரி, நம்மளை அவங்க படிக்க வைக்க தான் முடியும். வீட்டில் மற்ற பசங்களாம் வந்து நேராக பைக் எடுத்துட்டு வந்து விட்டு ஸ்டைலாக கண்ணாடி போட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க. நான் பைக் எடுத்துட்டு இப்படி பார்ப்பேன், கம்மனு என்ன நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவன் அப்படின்ட்டு. அது வருவானுங்க, ஹெல்மெட்டை கட்டுவாங்க, மாட்டுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, போயினே இருப்பாங்க. நமக்கு அது கூட இது வராது, ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கும். வீட்டில் எல்லாரும் போய் கேட்பாங்கல்ல, அவங்க ஒன்றும் முடியாது சொல்லுவாங்க. நான் வீட்டுக்கு போய் சொன்னால் மட்டும் இப்போ நான் பிஎஸ்சி இப்போ எம்எஸ்சி போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வீட்டில் என்ன சொன்னாங்க, எம்எஸ்சியா சரி நீயே இது பண்ணி நீயே படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து வீட்டிலேருந்து நான் ஒரு அமௌண்ட் கேட்டேன். நான் 25,000 ஃபீஸ் கட்டணும்னா 10,000 எனக்கு கொடுங்க, மிச்ச பேலன்ஸ் வந்து நான் கட்டிக்கிறேன், மற்றபடி நடுவில் என்ன செலவு வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அது கூட பண்ண மாட்டாங்க, கேட்பாங்க வீட்டில். ஏன்னா கேட்டால் அவங்க சைட்லையும் எதுவும் சொல்ல முடியாது, அவங்களுக்கும் வந்து வேறு நிறைய ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால எதுவுமே கேட்க முடியாது. காசு அப்படின்றத மாதிரி எது எல்லாமே தான், எல்லா ஒரு எக்ஸ்பிரஷனுமே வந்து நான் கொடுக்குறேன்னா அது ரிட்டர்ன் வராது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. எல்லாருக்கிட்ட இருந்தும் வராது, ஒரு மாதிரி இருக்கும். அப்பா அம்மா கிட்டேருந்தே வராது, மற்றவங்களாம் எப்படி என்ன சொல்கிறது. சொந்தமாக செங்கல் கூட கிடையாது, பிறந்ததுலேருந்து சென்னையில் தான் ப்ரோ இருக்கும். ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல என்னால். வேலைக்கு போகிறோம், ஒன்றுமே இல்லை ப்ரோ. வாங்குற காசு அவன் ஒன்றா சாப்பிட்டு போயிடுறான். கடன்னு 95 நாள்லேருந்து கடன். காலேஜ் படிக்கல, அது காரணம் வந்து என்னால் ஃபீஸ் கட்ட முடியல. நான் 2 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், 3rd இயர் என்னால் படிக்கவே முடியல. நானே அப்போ வேலைக்கு போய் நானே படிக்கணுன்ற சூழ்நிலை. நைட் ஷிஃப்ட் ஒர்க் போவேன், பகலில் காலேஜுக்கு போவேன். ஆனால் தூக்கமே இல்லாமல் வேலை செஞ்சதுனால என்னால் டிகிரி கம்ப்ளீட்டே பண்ண முடியல. அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பைக் வாங்கணும்னு நினச்சோம். அது எல்லா மிடில் கிளாஸ் பசங்களுக்கு இருக்கிற ஆசை தான், கடைசி வரைக்கும் வாங்க முடியல. இப்போது வந்து ஒரு டெலிவரி ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மாதம் ஒரு 12,000 13,000 சம்பளத்துக்கு. ஏன்டா நமக்கு இந்த மாதிரி வாழ்க்கை இருக்குது, நம்ம ஏன் இந்த மிடில் கிளாஸாக பிறந்தோன்னு யாருக்கிட்டே சொல்லி அழுதுருக்கீங்களா, புலம்பிருக்கீங்களா? இல்லை ஜி, அது புலம்புறதே வேஸ்ட்டு. புலம்பு என்ன பண்ணுறது, அதனால் அந்த மாதிரிலாம் நான் புலம்புனதில்லை. இதை இருக்கிறத வச்சு நான் அப்படியே ஜாலியாக சந்தோஷமாக பசங்களோட அப்படியே ஏதோ ஓடின்னு இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி உள்ளே அழுதுட்டு வெளியில் சிரிச்சுட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி.